அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஃபோக்கஸ் எஜுகேர் டிஎன்பிசி அகாடமி. இன்றைய பொருளியல் பாடத்தில் 10ஆம் வகுப்பு 3வது பாடம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அதை தொடர்ந்து வருகின்ற பாடங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்போ உணவு பாதுகாப்பு பற்றி ஐக்கிய நாடுகள் குறிப்பாக உணவு மற்றும் ஃபுட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அந்த உணவு பாதுகாப்பதுக்காக என்ன மாதிரி ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்குறாங்கன்னா, எல்லா மக்களுக்கும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல், சமூகம் மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது என்று FAO ஃபுட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் 2009 இதுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அப்போ உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துல 1960களில் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொது சட்டத்தில் 480 PL திட்டத்தின் மூலம் என்ன பண்ணிச்சான், இந்தியாவுக்கு உதவி வழங்கியதான். அப்போ இந்த நிலைமை பிரபலமாக கப்பலுக்கு வாயில் இருப்பு, அதாவது ஷிப் டு மவுத் என்று அழைக்கப்படுகிறதா. அதாவது அமெரிக்கா குறிப்பா பணக்கார நாடுகளிலிருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில் இந்தியா கோர வேண்டி இருந்ததாம். அப்ப 1960களின் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொது சட்டம் 480 PL 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. இந்த நிலைமை பிரபலமாக கப்பலுக்கு வாயில் இருப்பு, தட் மீன்ஸ் ஷிப் டு மவுத் என்று அழைக்கப்படுதான். பசுமக்குறிச்சி நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தண்ணீர்வு பெற வழிவகுத்ததாம் கிரீன் ரெவல்யூஷன். குறிப்பா அந்த உணவு தானிய உற்பத்தியில இந்த வளர்ச்சி தொகுப்பாக செயல்படுத்த உயர் ரக விதைகளான அரிசி மற்றும் கோதுமை உணவு தானியங்கள் பயிரிட்ட பகுதிகளில் உற்பத்தியை அதிகரிக்க முடிந்தது. அப்போ HYVனா ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பொது வழங்கல் முறை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், தட் மீன் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இந்திய நாடாளுமன்றத்தில் 2013 நிறைவேற்றாங்க. அப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 50% நகர்ப்புற குடும்பங்களையும் மற்றும் 70% கிராம குடும்பங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர், குறிப்பாக நவம்பர் 1, 2016 அன்று இச்சட்டம் இந்தியாவிலே கடைசி மாநிலமாக தமிழ்நாட்டில் துவக்கப்பட்டதாம். அப்போ அக்டோபர் 27 அன்று வெளியிடப்பட்ட அரசாங்க உத்தரவில் இச்சட்டத்தை அமல்படுத்தும் போது அது அதன் விதிகளை மாற்றியமைக்கும் என்று அரசு குறிப்பிட்டப்பட்டதாம். ஓகே, அடுத்து பாருங்க, உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு. குறிப்பா இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள் மற்றும் மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள் ஆகுமா. அப்ப தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலைக் கடைகளில் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன. அடுத்த டாபிக் பாருங்க, தாங்கியிருப்பு, தட் மீன் பஃபர் ஸ்டாக். அதாவது தாங்கியிருப்பு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசி இந்திய உணவு கழகத்தின், தட் மீன் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் அரசாங்கத்தால் விவசாயியிடமிருந்து நேரடியாக பெற்று சேமிப்பு கிடங்களில் சேமிக்கப்படுவதுதான் தாங்கியிருப்பி, தட் மீன் பஃபர் ஸ்டாக் என்று சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஃபேர் பிரைஸ் ஷாப், நியாய விலைக் கடைகள். அப்போ தற்போது 33,222 நியாய விலைக் கடைகள் 1.98 கோடி குடும்பங்களுக்கு சேவை புரிகிறதாம். ஓகே, அப்போ 1394 கடைகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் நடத்தப்படுகிறதா. அப்ப 596 கடைகள் பெண்கள் சுய உதவி குழுக்களால் நடத்தப்படுகிறதா. அடுத்து பாருங்க, இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு விகிதம் 1000க்கு குறிப்பா 1000க்கு 1.7 உள்ளதா. அப்ப வாங்கும் சக்தி சமநிலை, தட் மீன் பர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு எவ்வளவோ 1000க்கு 1.7 உள்ளது. அப்ப அதிக மக்கள் தொகை அதிக தேவைக்கு வழிவகுக்கிறதா. ஆனால் அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை. எனவே சாதாரண விலை நிலை அதிகமாக இருக்கும்.
எனவே இது குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறதா. அப்போ வாங்கும் சக்தி சமநிலை, தட் மீன் ஆங்கிலத்தில் பர்ச்சேசிங் பவர் பார்ட்டின்றாங்க. வாங்கும் சக்தி சமநிலைக்கு பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்து ஆகுமா. அப்ப 2019ல நம்முடைய பர் கேபிட்டா இன்கம் எவ்வளவுனா ஜிடிபி மிகப்பெரிய பொருளாதாரம், ஜிடிபி மிகப்பெரிய பொருளாதாரத்தில் இருக்கான். அடுத்து பாருங்க, அப்போ சீனா 24.4%, அதே பாத்தீங்கன்னா அமெரிக்கா 21.4%, மூன்றாவதாக இந்தியா 11.4% என்னமா இந்த பர் கேபிட்டா பர்ச்சேசிங் பவர் பார்ட்டியை நம்ம வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இந்தியாவின் விவசாய கொள்கை. இந்தியாவில் விவசாய கொள்கை பாருங்க, இந்த குறிப்பா இந்த பர்ச்சேசிங் பவர் பார்ட்டியில குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. அப்போ சீனா மிகப்பெரிய பொருளாதாரம், அதுதான் 27.4%. அடுத்து சீனாவுக்கு அடுத்து அமெரிக்கா 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளதா, அது 21.4. அடுத்து இந்தியா 11.4. அப்ப வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தான். அப்ப வாங்கும் சக்தி சமநிலை என்பது ஒரு பொருளாதார கோட்பாடு. இது ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறதா. இரு நாடுகளின் மாற்று விகிதங்கள் கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு நாணயத்தின் வாங்கு சக்தியுடன் பரிமாற்றம் பொருத்த வேண்டும். அப்ப நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை பயன்படுத்தலாம். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியதா. அடுத்து பாருங்க, இந்தியாவின் விவசாய கொள்கை. அதோ விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டதாம். அப்ப இந்த கொள்கை பெரும்பாலான கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. அப்ப வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு, தட் மீன் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. அப்ப பல பரிமாண வறுமை குறியீடு, அதாவது MPE, அதாவது மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ், ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம், தட் மீன் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் புரோகிராம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஆகியவற்றால் 2010ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டதுதான் இந்த பல பரிமாண வறுமை குறியீடு. இந்த பல பரிமாண வறுமை குறியீடா. அப்ப இந்த பல பரிமாண வறுமை குறியீட்டின் அடிப்படை தத்துவமும் முக்கியத்துவமும் என்னவென்றால், வறுமை என்பது ஒற்றை பரிமாணம் அல்ல இல்லையா, அது பல பரிமாணத்தினை கொண்டது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டதுதான். குறிப்பா உடல் நலம் நம்பர் 1, நம்பர் 2 கல்வி, 3வது வாழ்க்கை தரம், 4வது வருமானம் அதிகாரமளித்தல், 5வது பணியின் தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தல் போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் பல பரிமாண வறுமை உருவாகிறதா. அப்ப பல பரிமாண வறுமை, தட் மீன் ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க, மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. இது உடல் நலத்தால, 2வது கல்வியால, 3வது வாழ்க்கை தரம், 4வது வருமானம் அதிகாரமளித்தல், 6வது பணியின் தரம், 7வது வன்முறையினால் அச்சுறுத்தல் போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் பல பரிமாண வறுமை உருவாகிறது. அப்ப இந்தியாவில் பல பரிமாண வறுமை குறியீடு 2018 அறிக்கையின்படி இந்தியா தனது வறுமை விகிதத்தை 10 ஆண்டுகளில் 55%லிருந்து 28 ஆக வெகுவாக குறைத்துள்ளது. குறிப்பா அதுல 2005, 2006 மற்றும் 2015, 2016ஆம் ஆண்டு இடையில் 271 மில்லியன் மக்களை வறுமையிலிருந்து விடுவித்ததுதான் இந்தியாவுடைய பெரிய சாதனை. இதுல குறிப்பா பீகார், ஜார்க்கண்ட், அடுத்து என்னவா உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய 4 ஏழ்மையான மாநிலங்கள் இன்னும் 196 மில்லியன் பல பரிமாண வறுமை குறியீடுள்ள ஏழை மக்களை கொண்டுள்ளன. எங்கெல்லாம் பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய 4 ஏழ்மையான மாநிலங்கள்
இன்னும் 196 மில்லியன் பல பரிமாண வறுமை குறியுள்ள ஏழை மக்களை கொண்டுள்ளன. இது இந்தியாவில் உள்ள அனைத்து பல பரிமாண வறுமை குறியுள்ள ஏழை மக்களில் பாதிக்கும் மேலானதாகுமா இல்லையா? அடுத்து பாருங்க, இதில் குறிப்பா தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடு அறிக்கை 2018 கடந்த 10 ஆண்டுகளாக வறுமை குறைப்பில் தமிழகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாம். குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. உயர் வறுமை மாவட்டங்கள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில 40க்கும் அதிகமானோர். இரண்டாவது மிதமான ஏழை மாவட்டங்கள், அதாவது 30% 40% வரை. மூன்றாவது பாருங்க, குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் 30க்கும் குறைவு. அப்போ 2000க்கு பிறகு இந்தியாவில் பண மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளதாம். வறுமை குறைப்பு அப்ப 2014 இருந்து 2017 காலகட்டத்தில் குறிப்பா 1994க்கு பிறகு தமிழ்நாட்டின் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை படிப்படியாக குறைந்துள்ளதாம். மற்றும் இந்தியாவில் அதன் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது சிறிய ஏழ்மை பங்கினை கொண்டுள்ளதாம். 2005க்கு பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளது. 2005க்கு பிறகு, 2000 கிடையாது, 2005க்கு பிறகு. அப்ப 2014 முதல் 2017 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறதா. தற்போது இந்திய அரசு வறுமை ஒழிக்க பல கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுகிறது. இந்த கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து இருந்தால் மாநிலத்தின் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்கலாம். எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மாதிரி மாநிலமாக மாற வாய்ப்புள்ளது. அப்ப தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான என்னவா இந்த MPI சொல்றாங்களே, மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி பார்க்கலாங்களா? MPIனா என்ன? மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. சரி, அதுல பாருங்க, குறிப்பா அதிக மாவட்டம் அந்த தரத்துல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் 1 ஆகவும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 2ஆவதாகவும், கடலூர் 3ஆவதாகவும், கோயம்புத்தூர் 4, நாகப்பட்டினம் 5. குறைவான மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா தருமபுரி 32வது தரம், பெரம்பலூர் 31வது தரம், விருதுநகர் 30, ராமநாதபுரம் 30, விருதுநகர் 29, அரியலூர் 28. இது தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பத்தி சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஊட்டச்சத்தின் நிலை. 2015-2016 ஆண்டில் 27% கிராமப்புற பெண்களும் மற்றும் 16% நகரப்புற பெண்களும் 15 முதல் 49 வயதுக்குட்டவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்ட கால ஆற்றல் குறைபாடு என தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பினால் கண்டறியப்பட்டுள்ளன. ஓகே, அப்போ இந்தியாவில் கிராமப்புற மற்றும் நகரப்புற இனப்பெருக்க வயது குழுவில குறிப்பா வந்து 15 முதல் 49 வயது பாதிக்கும் அந்த 15 முதல் 49 வயது பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் 2015-2016 ஆண்டில் இரத்த சோகைக்கு ஆளானார்கள். ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் குறிப்பா ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை பாருங்க. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் இது. இதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் தொடங்கப்பட்டதான். புரியுதுங்களா? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஓகே, அடுத்து பாருங்க, ICDS திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டம் ஆகியவற்றின் செயல்திறன் நாட்டின் மிக சிறந்த ஒன்றாக கருதப்படுதான். அப்ப 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் 385 கிராமப்புறத்திலையும் 47 நகர்ப்புற மற்றும் 2 பழைங்குடியினர்கள் இடத்திலையும் 54,439 குழந்தைகள் மையம், குறிப்பா அதுல 49,499 அங்கன்வாடி மையங்கள் மற்றும் 4,940 சிறிய அங்கன்வாடி மையங்கள் மூலம் இந்த ICDS செயல்படுத்தப்படுகிறதா. இந்த ICD திட்டம் தான் இந்தியாவிலே பெரிய திட்டம். 1975 மறந்துடாதீங்க. ICD திட்டம் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், நாட்டிலே பெரிய உயர்ந்த குழந்தைகளுக்கான திட்டம் இதுதான். சரி, அடுத்து பாருங்க, அப்போ ICDS இப்போது உலகின் மிகப்பெரிய திட்டங்கள் ஒன்றாக கருதப்படுதான். ICDS உலக திட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு திட்டமாக கருதப்படுது. அடுத்து பாருங்க, சுக குழு ஈடுபாடு அதிகரித்தல். சக குழு ஈடுபாடு அதிகரித்தலாம்.
அதாவது பெண் குழந்தைகள் மேம்படுத்துவதற்கும் மாற்றுத்திறன் தூண்டுதலான வினையூக்கிகளாக மாற்றுவதற்கும் பதுமேற் குழு வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதாம். அடுத்து பாரு, ரொம்ப முக்கியம். இதுல இருந்து ஒரு கேள்வி வந்துடும். தமிழ்நாட்டில் முக்கியமான திட்டங்கள். தமிழ்நாட்டில் முக்கியமான திட்டம் நம்பர் 1 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்ட. ஃபர்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 12,000 நிதி உதவி வழங்கப்படுகிறதா. இரண்டாவது பார், முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலம் அரசாங்கத்தால் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்கி அனைவருக்கும் உலகளாவிய உடல் நலம் வழங்கும் நோக்கில 2011-2012 என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டுல இந்த திட்டம் தொடங்கப்பட்டதான். முதலமைச்சர் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் 2011-2012. குறிப்பா ஆண்டு வருமானம், இதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. இந்த ஆண்டு வருமானம் 72,000க்கும் குறைவாக இருந்தால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அனைத்து செலவுகளையும் அரசு ஏற்றுக்கொள்வதுதான் இந்த முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம். மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்துல ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஓகே. இரண்டாவது, முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தின் மூலம் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்கி அனைவருக்கும் உலகளாவிய உடல் நலம் வழங்கும் நோக்கில 2011-12 இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதா. குறிப்பா பயனாளிகளின் ஆண்டு வருமானம் 72,000க்கும் குறைவாக இருக்க வேண்டும். அப்ப அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அனைத்து செலவையும் அரசே ஏற்றுக்கொள்கிறதா. மூன்றாவது திட்டம் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம். தட் மீன் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதா. 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவையை இந்த தமிழ்நாட்டில் முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணுதான் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்தின் மூலமாக இலவச ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. நான்காவது திட்டம் பள்ளி சுகாதார திட்டம், ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம். அதாவது விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறதா. ஐந்தாவது திட்டம் பாருங்க, தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம், நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் புரோகிராம். அனைத்து தொழுநோயாளிகளையும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்படுவதுதான் இந்த தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். அப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான திட்டங்கள்ல நம்பர் 1 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 நிதி உதவி வழங்கப்பட்டு சக்தி மிக்க உணவிற்கான செலவுகளை மேற்கொள்ளுதல், பிரசவ காலத்தில் வருமான இழப்பினை ஈடு செய்வது மற்றும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் குறைந்த எடை பிறப்பினை தவிர்க்க 3 தவணைகளில் பிறப்பிற்கு முந்தைய கவனிப்பை பெறுதல், அரசு நிறுவனங்களின் குழந்தைகளை பிரசவித்தல் மற்றும் நோய் தடுப்பு மருந்துகள் வழங்குதல் போன்றவைதான் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். இரண்டாவது, முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் மூலமாக ஆண்டு வருமானம் 72,000க்கு குறைவாக இருந்தால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்வது. இந்த திட்டம் 2011-2012 தொடங்கப்பட்டது. மூன்றாவது, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம். இது இலவச ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தியது. நான்காவது, பள்ளி சுகாதார திட்டம். குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்தியது. நான்காவது, தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். இது பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகளை கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறதா. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள். ஃபர்ஸ்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம். இது கிராமப்புறங்களில் ஜூலை 1, 1982 முதலும் நகரப்புற பள்ளி மாணவர்களுக்கு 1984 முதலிலும் ஓய்வூதியக்காரர்களுக்கு 1983 முதலும் கர்ப்பிணி பெண்களுக்கு 1995 முதலும் இத்திட்டம் செயல்படுகிறதா. நல்லா கவனிக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷனல் மீல்ஸ் புரோகிராம் கிராமப்புறங்களில் ஜூலை 1, 1982 முதலிலும் நகரப்புற பள்ளி மாணவர்களுக்கு 1984 இருந்தோம். ஓய்வூதியக்காரர்களுக்கு 1983 இருந்தோம். குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு 1995 முதலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா. இரண்டாவது பாருங்க, அடுத்து பாருங்க, ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். இரண்டாவது இனமா ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம்.
நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். மூன்றாவது திட்டம் பாருங்க, பொது, அதாவது ICDS திட்டம். இது வந்து உலக வங்கியோட ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டமா ICDS, அதாவது ஜெனரல் ICDS ப்ராஜெக்ட் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் கீழ் 24 மாவட்டங்களை உள்ளடக்கிய 318 வட்டாரங்களில் 1991 இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டதாம். இதுல 318 கிராமப்புற வட்டாரங்கள் மற்றும் 19,500 மையங்களுக்கு 1991 இதை என்ன பண்ணாங்களாம், விரிவாக்கி இருக்காங்க. பொது அதாவது ICDS திட்டம் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள். நான்காவது பாருங்க, பிரதம மந்திரி கிராம யோதியா யோஜனா திட்டம். பிரதம மந்திரி கிராம யோதியா யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி கிராம யோதியா யோஜனா ஸ்கீம் என்ன பண்றாங்க, 6 மாதங்கள் முதல் 36 மாதங்கள் வரை உள்ள குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத குக்கிராமங்களில் வழங்கப்படுகிறதாம். பிரதம மந்திரி கிராம யோதியா யோஜனா திட்டம், பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். குறிப்பா 6 மாதங்கள் முதல் 36 மாதங்கள் வரையிலான குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத குக்கிராமங்கள் வழங்கப்படுதாம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், அதாவது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷனல் புரோகிராம். இந்த திட்டம் 1980 ஆரம்பிக்கப்பட்டதாம். குறிப்பா 6 முதல் 36 மாத வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டு பெண்கள் ஆகியோரை இலக்காக வைக்கப்பட்டுதான் இந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். கடைசியா பாருங்க, மத்திய உணவு திட்டம். மத்திய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம். இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து 2 முதல் 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பயனாளிக்கு தலா 0.90 வீதம், அதாவது 90 பைசா வீதம் செலவழிக்கப்படுகிறதாம். இந்த திட்டம் 4426 வட்டாரங்களில் 5.57 கோடி குழந்தைகள் உள்ளடக்கியதுதான் இந்த மத்திய உணவு திட்டம். இது 2 முதல் 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கு என்னமா இது பயனளிக்கிற ஒரு திட்டம் தான். இந்த ஒரு பயனாளிக்கு தலா ரூபாய் 0.90 வீதம் செலவழிக்கப்படுகிறதா. ஒரு ரூபாய்க்கு கம்மியா 90 பைசா வீதம் செலவழிக்கப்படுகிறது. இந்த திட்டம் 4426 வட்டாரங்களில் 5,57,00,000 கோடி குழந்தைகள் உள்ளடக்கியது தான் இந்த மத்திய உணவு திட்டம். அப்ப தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் நம்பர் 1 ஏற்கனவே பார்த்துதான். நம்பர் 1 பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். 2வது ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். 3வது பொது ICDS திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு சேவைகள். 4வது பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். 5வது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். 6வது மத்திய உணவு திட்டம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.